நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அதிமுகவின் முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அதிமுகவை இப்போ பழைய மாதிரி ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மீட்டெடுக்க உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கு சார்? இல்லை, அதிமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போல, ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருந்ததை போல தேர்தல் என்று வந்தால் வெல்லுகிற ஒரு கட்சியாக, தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற கட்சியாக விளங்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அப்படி ஒரு வெற்றி பெறுகிற இயக்கமாக இது உருவாக்கப்படலை. அது ஒன்றிணைக்கப்பட வேண்டும். தொண்டர்கள், மக்கள், வாக்காளர்கள் எல்லோரும் ஆதரிக்கிற கட்சியாக இது முன்னிறுத்தப்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை என்பது ஒரு ஈர்ப்புடைய தலைமையாக, அபரிதமான செல்வாக்கை பெற்ற தலைமையாக, வாக்குகளை பெறுகிற தலைமையாக அமையாமல் போய்விட்டது. அப்போ அது அமைகிற வகையில் தனிப்பட்ட தலைவர்கள் யாரும் இல்லை. அப்போ எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தலைமையில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள், அவரது காலத்தில் அவரோடு அரசியல் பழகியவர்கள் இந்த இயக்கத்தில் முன்னோடிகளாக வழிநடத்துகிற பொழுது அப்படி ஒரு நம்பிக்கையை மக்களிடத்தில் நம்ம பெற முடியும் என்று நான் நம்புகிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்ட ரீதியா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்காரு. கட்சி வெற்றி பெறணும் அப்படின்னா அவர் சொல்றதை கேட்டு நடக்கிறது தானே சரியா இருக்கும்? இல்லை, அதாவது சர்க்கரைன்னு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டா அது இனிக்காது. ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்பவர் மக்களிடத்தில் இருந்து ஒரு தலைவன் உருவாக வேண்டும். நீதிமன்ற உத்தரவுகள் ஒருவரை தலைவராக்கி விடாது. தொண்டர்கள் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலையை திரு எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்கள் மறைந்து இந்த 7-8 ஆண்டுகள், 2016 24 வரை கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் முடிந்து இன்றைக்கு 8வது ஆண்டு, தன்னை அவர் நிரூபிக்கவில்லை. அதனால் சட்டப்பூர்வமாக நீதிமன்றம் அங்கீகரித்து விட்டது என்பது அது ஒரு ஏட்டுச் சுரக்காய் என்று தான் நம்ம பார்க்கிறோம். கட்சி எப்படி போனா என்ன, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில கட்சி இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறதுனால தான் கட்சி பின்னடைவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் இது போன்ற கருத்துக்கள் வராது. அவரது தலைமையில் இதுவரை எந்த தேர்தலிலும் அதிமுக ஒரு பெரும் வெற்றியை பெறலை. அதனால தான் இவரது தலைமையில் வெற்றி பெற முடியாது என்கிற அந்த ஒரு ஏக்கம், வருத்தம் அதிமுக தொண்டர்களிடத்தில் இருக்கு. அதற்கு ஒரே தீர்வு எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து செல்லுகிற பாங்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்துல இருந்தது, அம்மா அவர்களிடத்தில் இருந்தது. இவர் எல்லோரையும் வெளியே அனுப்பி தான் மட்டுமே இந்த இயக்கத்துக்குள்ள பவனி வர வேண்டும் என்று நினைக்கிறார். அதுதான் அவரிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு. இப்போ சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் மக்கள் செல்வாக்கு இழந்தவர்கள், அவங்களால கட்சிக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்ற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் தனிப்பட்டவர்களை பற்றி, நான் ஓபிஎஸை பற்றியோ சசிகலாவை பற்றியோ தினகரனை பற்றியோ எனக்கு அக்கறை இல்லை. அதிமுக என்கிற கட்சி அம்மாவின் மறைவுக்கு பிறகு லட்சம் தொண்டர்கள் இந்த இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்க, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. தலைமை அவர்களை சரியாக அங்கீகரிக்கவில்லை, அரவணைத்து செல்லவில்லை என்கிற வருத்தம் இருக்குது. பல பேர் அரசியலிருந்து ஒதுங்கிட்டாங்க. நிறைய பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க, பாஜகவுக்கு போயிட்டாங்க, மாற்று கட்சிகளுக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த நிலைக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. அப்போ இதை தகர்க்கணும், தாண்டி வரணும் என்றால் அரவணைத்து செல்வது ஒன்று தான் ஒரே தீர்வு. தனிப்பட்ட முறையில் இது ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா, சசிகலாவுக்கு இருக்குதா இல்லையா, இதெல்லாம் அதிமுக கட்சிக்கு ஒரு பொருட்டே அல்ல. அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய ஆலமரம். பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்றது ஒரு சரியான முடிவு தான். ஆனால் அது தவறான நேரத்தில் எடுத்துட்டாங்களோ அப்படின்றாங்களே, அது இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தேவையில்லை. இப்போ சமீபத்தில் இந்த 2 நாட்களாக திமுக பாஜகவோடு நெருங்கி செல்லுகிற பொழுது தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஏற்படுகிற அந்த விமர்சனங்களை சமூக வலைதளத்தில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்துக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு ஒத்து வராத சித்தாந்தங்களை கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சியோடு கூட்டணி சேருவது என்பது, கூட்டணி சேருகிற கட்சியை கபலீகரம் செய்கிற சக்தி பாரதிய ஜனதாவுக்கு உண்டு. அதற்கு அதிமுக பலியாகிவிடக்கூடாது என்கிற காரணத்தினால தான் பிஜேபியோடு நம்ம கூட்டணி வேண்டாம் என்கிற அந்த கருத்தை, இது இன்னும் சொல்லப்போனால் இந்த கருத்தை நான் தான் முதல்ல சொன்னேன் 2018. அதற்காக இவர்கள் என்னை கட்சி விட்டு நீக்கினாங்க. இப்போ அதிமுகவோட வெற்றிக்கு தடையா இருக்கிறது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
அதிமுகவுக்கு வெற்றிக்கு தடையாக இருப்பது எல்லோரையும் அந்த அரவணைத்து செல்லுகிற தலைமை இல்லாதது, அல்லது தலைமையில் இன்றைக்கு இருப்பவர் மக்கள் செல்வாக்கை பெற்றவராக, தொண்டர்களின் செல்வாக்கை பெற்றவராக, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல, அம்மாவை போல அனைவரையும் அரவணைத்து செல்லுகிற பக்குவம் இல்லாத மனிதராக இருக்கிறார் என்பதுதான் தடையாக இருக்கு. இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல அதிமுக இருந்தது போல இப்ப பலம் வாய்ந்த கட்சியா மாறுறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? செய்ய வேண்டியது, அம்மா மறைவுக்கு பிறகு, அம்மா மறைகிற பொழுது இந்த இயக்கத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் இந்த இயக்கத்தில் இருக்கணும், ஒன்று. இரண்டாவது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இது வழியில் தொண்டர்கள் இயக்கமாக இது இருக்கணும். அடுத்து, திமுகவை போல மாவட்ட அளவில் குறுநில மன்னர்களைப் போல இன்றைக்கு அதிமுகவில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு முன்னாள் அமைச்சர், அவரது கட்டுப்பாட்டில் தான் அந்த மாவட்டம் என்பது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. அடுத்து, பல அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை, இப்போ விஜயபாஸ்கர் போன்றவர்களெல்லாம் அந்த குட்கா வழக்கில் ஒரு சமுதாய சீரழிவை உண்டாக்குகிற அந்த குட்கா வழக்கை சந்தித்து கொண்டு இருக்கிறவர்கள் அந்த வழக்கில் தங்களை நிரபராதிகள் என்று நிரூபித்து வருகிற வரை ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி உருவாக்கப்பட வேண்டும். திமுகவை மிக கடுமையாக எதிர்த்து களத்தில் போராடுகிற கட்சியாக இருக்கணும். மக்களிடத்திலையும் அதிமுக தொண்டர்களிடத்திலையும் இன்றைக்கு இருக்கிற ஒரு அச்சம், எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்களும் திமுகவோடு ஒரு மறைமுக உறவில் இருக்கிறார்கள், தொடர்பில் இருக்கிறார்கள். தங்கள் மீது இருக்கிற வழக்குகளுக்கு தங்கள் மீது பாஜகவும் சரி திமுகவும் சரி நடவடிக்கை எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக பல நேரங்களில் பல விஷயங்களை முன்னெடுப்பு செய்யாமல் இருக்கிறாங்க, மறைமுக தொடர்புகளில் இருக்கிறாங்க என்பது இவர்கள் தலைமைக்கு தகுதியற்றவர்கள் என்கிற எண்ணத்தை உருவாக்குது. அம்மா போல ஒரு மாபெரும் கள போராளியாக, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல ஒரு மக்கள் சக்தி மிக்கவராக ஒருவர் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, பலரை இந்த இயக்கம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு தலைமையில் பயணிக்கணும். நியூஸ் தமிழோடு இணைந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.